Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே NHல் வேகத்தடை அமைக்கப்பட்ட நிலையில் இதற்கான எச்சரிக்கை வெள்ளைக்கோடுகள் போடவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் எச்சரிக்கை எதுவும் இல்லாததால் பைக் ஒன்று விபத்தில் சிக்கி 2 வயது குழந்தை படுகாயம் அடைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அருளரசன் இணைப்பில் இருக்கிறார். அருளரசன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். வாலாஜாபேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் போடப்பட்ட வேகத்தடையால் 2 வயது குழந்தை கீழே விழுந்து பலத்த ரத்த காயம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதேபோல் வேகத்தடையில் முன்னெச்சரிக்கை எதுவும் போடாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சாலையை மறைத்து போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு சில பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த தென்கடத்தாவரம் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறை சார்பாக வேகத்தடை அமைக்கப்பட்டது. ஆனால் வேகத்தடைக்கு முறையான எச்சரிக்கை பலகை மற்றும் இங்கு ரிஃப்ளெக்ட் எதுவும் இல்லாத காரணத்தால் வேகத்தடையில் வெள்ளைக்கோடுகள் வரையப்படாததாலும் அந்த வழியாக நாள்தோறும் சுமார் 100கணக்கான வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் செல்வதால் வேகத்தடை இருப்பது தெரியாமல் அடிக்கடி மிகப்பெரிய விபத்துகள் நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் சேர்ந்த பொதுமக்கள் இது தொடர்பாக பெரும் குற்றச்சாட்டை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை வாலாஜாவில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த தம்பதி மற்றும் அவருடைய 2 வயது குழந்தை வேகத்தடை அங்கு இருப்பது தெரியாமல் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தது. குழந்தைக்கு வாய் மற்றும் தலையில் பலத்த ரத்த காயம் ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டது. இதனை அறிந்து உடனடியாக அங்கிருந்து வரும் ஆம்புலன்ஸ் மூலம் குழந்தையை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இதனை கண்ட பகுதியில் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பலமுறை விபத்துகள் நடைபெற்று வருவதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியிடம் புகார் தெரிவித்தும் அலட்சியம் காட்டியதால் இன்று மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டதாக கூறி ஆவேசம் அடைந்த மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் படுக்கை கட்டில் மற்றும் வாகனங்களை சாலையின் நடுவே போட்டுக்கொண்டு மறியலில் ஈடுபட்டனர். பிறகு தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் இந்த பிரச்சனை மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சரி செய்யப்படும் என தெரிவித்ததன் காரணத்தினால் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் போராட்டத்தை கைவிட்டு கடந்து சென்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி அருளரசன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.